அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்றைக்கு உங்களுக்கு மெயினாக கொண்டு வந்த ஒரு பேசணும்னு வந்தது சப்ஜெக்ட் சரியான கவலையாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தேன். அது கவலை மட்டும் இல்லை, பெரிய குறையண்டு இந்த ஊரில் இல்லாதது ஒரு பெரிய குறை. அதாவது ஜனாசா வாகனம்ட்டு இல்லாதது. இப்போ பாருங்கள், பரகாதனியை எடுத்தால் அது ஒரு சிறிய ஊராக இல்லை, அது பெரிய ஊர். பரகாதனி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய ஊர் தான் இல்லையா, உங்களுக்கே தெரியும். அதாவது சிங்களம், தமிழ், முஸ்லீம் மூணு இனத்தவர்களும் ஒற்றுமையாகவும் சமத்துவத்தோடும் வாழக்கூடிய ஒரு ஊர்தான் பரகாதனிய. இது இங்கே படித்தவர்கள், பட்டதாரிகள், ஆசிரியர்கள், தனவந்தர்கள், வெளிநாட்டில் வாழக்கூடிய சகோதரர்கள் இது பல தரப்பட்ட மக்கள். அதாவது இந்த சமூகம் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச சமூகமாக வாழுது இல்லையா. இருந்தாலும் ஒரு பெரிய குறைண்டா எந்தண்டா இந்த ஊரில் ஒரு ஜனாசா வாகனம் இல்லாதது. இப்போ பாருங்க, இப்போ இந்த பரகாதனிய பள்ளிக்கு பொறுப்பாக ஈக்கிற பள்ளியில் ஈக்குது. சுற்றி வர 4 பள்ளி, அதாவது ஜும்மா பள்ளின்னு சொல்லுவோம், அது ஜும்மா பள்ளி 4 ஈக்குது. அதாவது இந்த பரகாதனிய பள்ளிக்கு கட்டுப்பட்ட பள்ளிகள் 4 ஈக்குது சரியா. அந்த மாதிரி ஒரு பெரிய ஊர் ஒன்று தான் பரகாதனிய. இனி இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தாங்களாண்ட, நான் அதாவது பெயர் குறிப்பிட்டு செல்லல, இப்போ பரகாதனிய சுற்றி உள்ள ஊரோட எடுத்து பார்த்தோமாண்ட எவ்வளோ ஊரில் ஜனாசா வாகனம் ஈக்குது இல்லையா. ஜனாசா குளிப்பாட்டும் மையம்ட்டு ஒன்று ஈக்குது, அதாவது நாங்கள் சொல்லுவோம் பாத்ரூம், அதொண்டு ஈக்குது. இப்போ இனி இது அதாவது சின்ன சின்ன ஊரில் எங்கட ஊர். இப்போ இந்த பரகாதனியை பாருங்க, இங்கால கண்டிக்கு போகிறது கிட்ட, அங்கே இது கண்டிலேருந்து குருநாகலுக்கு போகிறது கிட்ட. அதாவது இங்கேருந்து மெயினாக இப்போ கண்டிக்கோ கொழும்புக்கோ போகிறேன்டா இங்கால வந்து தான் குருநாகலால் போய் தான் போகணும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான மையப்புள்ளிர அமைஞ்சிக்கிற ஒரு ஊருண்டு தான், நடு சென்டரில் அமைஞ்சிக்கிற ஊருண்டு தான் இந்த பரகாதனிய. இனி எவ்வளவு மக்கள் அவங்களோட வாழ்க்கை உயர்ந்திருந்தாலும், மக்களோட வாழ்க்கை உயர்ந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குறையண்டிக்கிறது சரியான உண்மையில மனவர்த்தமான ஒரு செய்தி. இப்போ ஒரு ஜனாசா விழுந்தா, ஒரு ஜனாசா ஏற்பட்டுட்டேன்னா, இப்போ நாங்கள் எங்களுக்கு அந்த ஜனாசாவை மரியாதையாக எடுத்துகிட்டு போய்த்து அதுக்குண்டான காரியங்களை எல்லாம் செஞ்சு இஸ்லாமிய முறைப்படி அடக்கக்கூடிய ஒரு வழிமுறை, அதை மரியாதையாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு 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 வழிமுறை இல்லை. அதாவது நான் சொல்ல, இப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த ஜனாசா இருந்தாலும் நாங்கள் யாருக்கு நாங்கள் அதை எடுத்துகிட்டு வரேன்டா இன்னொருத்தருக்கு கால் பண்ணணும் சரியா. இன்னொரு வாகனம்ல ஒரு ஊருண்டு கால் பண்ணி இனி அவங்களோட சில சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாங்கள் அதை கொண்டாடணும் இல்லையா. சில நேரம் அதில் ஒரு நாள் ஒரு நாள் சொன்னங்கும் மேலும் அரைநாள் சொன்னங்கும் மேலும். இனி இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் ஈக்குது. இனி அந்த இல்லையா, அந்த மாதிரி சிக்கல் எல்லாம் ஈக்குது. இனி நான் கேட்டுக்கிறேன் தண்டா, இந்த மாதிரி எல்லாம் சிக்கலோட தவிர்த்துக்கிறதுக்கு உண்மைக்கும் எங்களுக்கு இந்த பரகாதனிய இந்த 2 பள்ளி இருக்குது. அந்த 2 பள்ளியும் தலைமையின் கீழே ஒரு வாகனம், ஜனாசா வாகனம் உண்டு வேணும்ன்றதுதான் இந்த எங்களோட நிலைப்பாடாக இருக்குது. எனவே பரகாதனிய ஊரின் ஒவ்வொரு மகளும் வெளிநாட்டில் உள்ளவர்களும் படித்தவர்களும், அடுத்தது தனவந்தர்களும், இளைஞர்களும், சமூக அக்கறை கொண்டவர்களும் இதுக்காக முன்வரையணும். அவங்க வந்து முன்னின்று இதுக்கு செயல்படுத்தணும். அவங்களோட உதவி தான் தேவை இல்லையா. அடுத்து வந்து இதில் யார் எவ்வளவு போட்டாலும் அவங்களோட எல்லா இடத்துல அதை பார்க்கப்படுறது அவங்களோட நீயத்துக்கு தான் அந்த கூலியை தவிர அவங்களோட வேற எதுக்கும் அது பார்க்கப்படாது. நீயத்து ஒருத்தன் நல்ல நீயத்தோட ஒரு 50 ரூபா கொடுத்தாலும் ஒரே கூலி தான், நல்ல நீயத்தோட 1 லட்சம் ரூபா கொடுத்தாலும் இன்ஷா அல்லாண்டு ஒரே இதுதான். ஆனால் ஒன்று சொல்லிக்கணும், இது இந்த மாதிரி உதவி செய்கிறது இன்ஷா அல்லா நாளை மறுமை வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு சதகத்துல் ஜாரியாக அமையும். இதை நான் தெரிவிச்சுக்கணும். அடுத்தது வந்து எங்களோட ஊரின் ஒற்றுமையை ஈக்கிற வந்து இந்த மாதிரி ஒரு
வேலையை செஞ்சு இதை நாங்கள் நிரூபித்து இங்கே எங்களோட பரகாத்தனிய மக்கள் ஒற்றுமைண்டா இப்படித்தான் நிற்பாங்கன்றதை நிரூபித்து காட்டணுன்றதுக்காகத்தான் இந்த ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. அதாவது இது ஜனாசா வாகனமும் அல்லது ஜனாசா குளிப்பாற்ற மையம், இந்த ரெண்டும் அமைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இது உண்மையிலே அல்லாஹ் இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சதக்கா. இன்ஷா அல்லாஹ் கடைசி மறுமை வரைக்கும் இந்த சதக்கா தொடர்ந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு நீங்கள் அந்த வாகனமை பாவிக்க, அந்த இடங்களை பாவிக்க இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள நட்கூலி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்றது ஹதீஸ்ன்ற வருது. நீங்கள் வேணும்டா ஹசரத் மாற அணுகி இதை கேட்டு பார்க்கலும் இன்ஷா அல்லாஹ் நான் மேலே திரையில் தெரிகிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு ஏண்டுமாண்ட அளவு சல்லியை போட்டு நீங்கள் இதுக்கு உதவி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.